வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, சரியான தூக்கம் இல்லை. அப்படிங்கும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா கருமையம் படைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இதில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லா நேரத்துலையுமே இந்த பிரச்சனை வராது. நல்லா பார்க்கணும். சாப்பிட்ற நேரத்தில் பிரச்சனை வரும். அதே மாதிரி வெளியிலலாம் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா மூட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தபோது தான் நடக்குதுனாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ப்ளஸ் ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வீட்டில் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, முத்த விட்டு எந்த ஒரு வியாதியையுமே நம்ம தீர்க்க முடியாது. ரொம்ப லேட் ஆகும். ஆரம்பத்திலேயே நம்ம சில விஷயத்த சென்ஸ் பண்ணிடணும். இல்லை நல்லா இருக்கிற வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரேர். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாமளே நம்ம வீடு அசிங்கப்படுத்திக்கிறது தான், குப்பைப்படுத்திக்கிறது தான். எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ வரோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வீட்டு வாசலில் ஒரு தண்ணி இருக்கும், அதில் கல் உப்பு இருக்கும். அந்த கல் உப்பு எடுத்து தலையில் அந்த தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு அப்படி தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கெலாம் யாரும் பண்ணுறாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடை எப்பொழுதுமே பரிசுத்தமாகவும், சக்தி ஓட்டமாகவும், நில ஓட்டமாகவும், நில ஓட்டமே சக்தி ஓட்டமாக இருக்கணும். லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, இந்த ஃப்ரீக்வன்சியை வீட்டில் எப்பொழுதுமே பாசிட்டிவாக வச்சுட்டே இருந்தோம்னாக்கா இந்த பிரச்சனைலாம் வராது. நல்ல வேலை கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. பணம் வீட்டில் தங்கவே தங்காது, வீட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி பணம் தங்குவதற்கும், நல்ல சிந்தனைக்கும், நல்ல எண்ணத்திற்கும் வீடை எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைக்கிறது கல் உப்பால் மட்டும்தான் முடியும். ஸோ கல் உப்பு இருக்குது. நாட்டு மருந்து கடையில் அஞ்சனக்கல்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சனக்கல் ரொம்ப 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 பெரிய விஷயம். சுருமாக்கல்னு கூட ஒரு வாட்டி சொல்லுவாங்க. இந்த பதிவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது கை கண்டு நம்மளே ஹீலிங் பர்பஸில் ஹீலிங் பண்ணுறவங்க, டாக்டர்ஸு, இதுமாதிரி எல்லாமே அடுத்தவங்களை தொட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் தயவுசெய்து இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும். கையில் பார்த்திங்கன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க, அதில் கல் உப்பு ஒரு சும்மா கையில் எடுத்து போட்டுக்கோங்க. அஞ்சனக்கல் கொஞ்சோண்டு லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு அந்த முடிச்ச மாதிரி கட்டி எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா லெமன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்ரிக் கையில் கொஞ்சம் நேரம் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு கையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எல்லா நெகட்டிவிட்டியும் அதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருங்க. அவ்வளோ இது அப்படியே பயன்படுத்திகிட்டே வரலாம். ஒரு ஸ்டேஜ் ஒரு வாரம் கழித்து அந்த கல் உப்பை தண்ணியில் கரைச்சி நம்ம சாக்கடையில் ஊற்றிடலாம். ஸோ இந்த அஞ்சனக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். கல் உப்பை மட்டும் தான் கரைச்சி போடணும். அப்போ அதில் என்ன பண்ணணும், அஞ்சனக்கல்லை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சாலே போதுமான விஷயம். அது கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, கரைய அதுக்கு புதுசாக அதுக்கப்புறம் பெருசாக வாங்கிக்கலாம். ஸோ அஞ்சனக்கல் அப்படிங்கிறது சுருமாக்கல் இன்னொரு பேர் உண்டு. ஸோ கல் உப்போடு சேரும்போது மிகப்பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கும். ஸோ ஒரு வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது எனர்ஜியாக இருக்க வேண்டும், பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா எல்லா தெய்வங்களும் உள்ளே கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லெமன் அதை புழிஞ்சு விடணும் கல் உப்பில் லைட்டாக அது மேலே புழிஞ்சிருக்கணும். அதுமாரி ஒரு பவுலில் போட்டு வச்சாலும் சரி, இது மாதிரி முடிச்சு போட்டு கையில் வச்சுருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹீலர்ஸும் எந்த ஒரு டாக்டர்ஸும் எந்த ஒரு பல்ஸ் பார்த்தாலே அவங்களோட நெகட்டிவிட்டி நம்ம கையில் ஏறும்.